Hello, hi friends. ஆக்சுவலாக இன்றைக்கி வழக்கம் போல் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக திடீர்னு நமக்கு தோணுச்சுன்னா ஒரு மல்டி-cuisine ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் வித் ட்ரிங்க்கோட தடப்படலாம் சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு டின்னருக்காக ஒரு 5 ரெசிபி ஸ்டார்டர்லேருந்து ஸ்வீட்டு ஒரு ட்ரிங்க்கோடு சேர்த்து தடப்படலாம் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்து உங்களுக்கு காட்டி அதை அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஹாட் அண்ட் கோல்டாக சர்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? என்னென்ன அந்த 5 ரெசிபின்றதை சமைக்கும் போது ஒன்று அப்படியே பார்த்துட்டே பார்க்கலாம். இப்போ இந்த 2 பெரிய பொட்டேட்டோவாக சூஸ் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாக அப்படியே குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கிட்டு இது வெட்டிக்கலாக இப்படி ஹாஃபாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோன்னு ஒன்று செய்ய போகிறோம். சீஸ் போட்டு ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கலாமா? மெயின் கோர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்கா வந்து 2 விதமாக நார்மல் ஃபுல்காவும் பண்ண போகிறோம், கீ ஃபுல்காவும் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு கிரேவி வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடாய் வெஜிடபிள் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி ரெடி பண்ண பாருங்க. ஃபுல்கா பண்ணுறதுக்காக கோதுமை மாவு போட்டாச்சு. இதில் வழக்கம் போல் நீங்கள் சப்பாத்திக்கு நார்மலாக எப்படி போட்டு பசிங்களோ அதே மாதிரி பசஞ்சிக்கலாம். எனக்காக இப்போ என் ஒய்ஃப் பசஞ்சு தர போகிறாங்க. இதை கட் பண்ணும்போது ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லை, இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பொட்டேட்டோவை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, பட் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, ஒரு லேயர் மாதிரி விட்டு வைக்கணும். ஸோ அதை எடுத்த இதுலேருந்து எடுத்த இந்த பொட்டேட்டோவை எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி இதோட மசாலா ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி இதில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து நம்ம பேனில் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஸோ அது அப்படியே வேகும் அந்த மசாலாவோட, அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். சீஸி ஸ்டஃப்டு பொட்டேட்டோ. வெஜிடபிள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள். அது இல்லாமல் காலிஃப்ளவரும் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் இந்த பிரியாணி இலை இருந்தால் போட்டுக்கோங்க, ஏலக்காய், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பவுடர் கொஞ்சம், மிளகாய் பொடி, கறி மசாலா, டொமேட்டோ பியூரி, சமைச்சு வேரெல்லாம் ஊற்றிடுச்சு. எனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சது. சரி, இந்த சூப் செய்கிறதுக்கு டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டேன்.
லஞ்சுக்கு வந்து மில்க் புட்டிங் பண்ணிக்கிறோம். மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது வீடியோ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபைனலி ட்ரிங்க்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மொஜிட்டோ ஆக்சுவலாக பண்ணுற பிளான் வெர்ஜின் மொஜிட்டோவுக்கு நம்ம ஸ்ப்ரைட்டோ இல்லை சோடாவோ யூஸ் பண்ணணும். லெமனு மின்ட்டு அதை தாண்டி ஏதாவது ஒரு ஸ்ப்ரைட்டோ இல்லை சோடாவோ யூஸ் பண்ணணும். பட் லாக்டவுன்னால சோடா அவைலபிள் இல்லை, அதனால் வெறும் லெமன் ஜூஸில் மொஜிட்டோ பண்ண போகிறேன். ஐஸ் க்யூப் போட்டதுக்கப்புறம் சுகர் பவுடர், அதுக்கு மேலே கொஞ்சம் மின்ட், அதுக்கு மேலே லெமன் க்யூப்ஸ். அப்புறம் மில்க் புட்டிங், அப்புறம் லெமன் மொஜிட்டோ, கீ புல்கா, பட்டர் புல்கான்னு கூட சொல்லிக்கலாம், அதுக்கு தான் பட்டர் மேலே வச்சுருக்கோம். அப்புறம் சீஸி ஸ்டஃப்டு பொட்டேட்டோ, நல்லா சீஸ் ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு பார்க்கவே அற்புதமாக இருக்குது. அடுத்தது சூப்பு, அதுவும் ரெடி, சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி. சரி, இது ஓகே, இது எல்லாமே எனக்கு தான், எல்லாமே ரெடி, சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி, மற்றவங்களும் எல்லாமே ரெடி. இப்போ சாப்பிட்டுடலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆ